Hello friends, welcome to Anni's kitchen. இன்னைக்கு நாம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு ஃபர்ஸ்ட் நாம பார்த்தறலாம். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா, உப்பு தேவையான அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணிக்கிறேன். பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகும் ஜீரகமும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தொக்குன்றதுனால எண்ணெயிலே தான் நம்ம செய்ய போகிறோம், தண்ணி தெளிக்காமல். அதனால் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே செலவாகும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி தயிர் சாதம், பருப்பு சாதம், அதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதில் நம்ம இப்போது வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுட்டோம். கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதுனால இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். இதே நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டாவுக்கு கூட நம்ம இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஆனால் அப்படி செய்கிறதுனா நம்ம இன்னும் கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் குழஞ்சி போகிற அளவுக்கு நம்ம வேக விட மாட்டோம். ஸோ நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கிடைக்கணுன்னா தக்காளி இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுனால நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி கூடவே நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, உப்பு எல்லாமே சேர்த்துடலாம். இந்த மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணலாம். தக்காளி அப்படியே நல்லா மேஷ் ஆகி குக் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்க்கணும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் அந்த எண்ணெய் அப்படியே மேலே வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் போடணும். இதை அடிக்கடி கலரிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஏன்னா நம்ம இதில் தண்ணியே தெளிக்காததுனால இதில் இருக்க ஈரப்பதம் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் டைம் ஆகும், பட் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்களா, எண்ணெய் சைடில் மிதக்குது நல்லா தெரியுது. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு மினிமம் 20 to 25 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக எண்ணெயிலே வதக்குறோம், தண்ணியே தெளிக்காமல். அதே நேரத்தில் கத்திரிக்காயும் உடஞ்சி குழஞ்சி போயிடக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும் வேறு. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால நமக்கு டைம் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 50% குக் ஆகிடுச்சு. அதோட தோலெல்லாம் பாருங்கள் நல்லா க்ரீன் கலரில் மாறிடுச்சு, வயலட் கலரில் இருந்து. பட் இன்னும் கொஞ்சம் குக் ஆக வேண்டியிருக்கு. பாருங்கள், இப்போது கத்திரிக்காயோட அளவு பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் சுருங்கி வரணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்துடுச்சுன்னா நம்ம கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இது நல்லா காரமாக செஞ்சால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் சொன்னது கரெக்டாக மீடியமாக இருக்கும் அளவு. ரொம்ப காரமாகவும் இருக்காது, ரொம்ப காரம் கம்மியாகவும் இருக்காது. இப்போது நம்ம ரெசிபி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக கிளறணும், இல்லைனா கத்திரிக்காய் உடஞ்சி போயிடும். ஏன்னா இது நல்லா சுருண்டுருச்சுன்றதுனால உடஞ்சி ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது தனியாக, வெளியே தோல் தனியாக வந்துடும். அப்படி இருந்தால் நமக்கு சாப்பிடவே நல்லாவே இருக்காது. இப்போ நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு சர்விங் பவுலில். ஸோ நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரெடி.
இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.